ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரோபோஸ் பத்தி தான் பார்க்க போறோம். காரல் கெபெக் இவர் வந்து செக் நாட்டை சேர்ந்தவர். 1920ஸ்ல ஒரு நாடகத்துக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. அதுல தான் வந்து ரோபோ அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காரு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிமை. ஆக்சுவலா அப்ப வந்து அந்த ரோபோட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி இல்லை. அது பார்க்கறதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மெஷின் மாதிரி தான் இருக்கு. அதை எதுக்காகலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ நம்மளால செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வந்து ரோபோ செய்யும். அது மட்டும் இல்லாம நம்மளால செய்ய முடியாத வேலையை கூட செய்யும். ஸோ ஃபேக்ட்ரிஸில், இண்டஸ்ட்ரீஸில், மெடிசன் ஃபீல்டில், ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸில் நம்மளால் போக முடியாத இடத்துக்கு, ஸோ ஒரு அண்டர் கிரவுண்டில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த ரோபோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணிட்டும் இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சரோட ரோபோஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ அந்த ரோபோட்ஸில் வந்து சென்சார்ஸை இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக அது எல்லா வேலைகளையுமே வந்து செய்யும். ஆனால் இந்த ரோபோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோபோஸால் ரியாக்ட் பண்ணவும் முடியும். இப்போது ஒரு டாக்டர் சொல்கிறத கேட்டு அதால் ஒரு சர்ஜரி கூட செய்ய முடியும். இல்லை ஏதாவது ஒரு கார் அந்த மாதிரியான வெஹிக்கிளை டிசைன் பண்ணணும் அப்படின்னா கூட அதையும் டிசைன் பண்ண முடியும். மனுஷங்க மாதிரி யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா டெஃபினட்டாக யோசிக்க முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு இன்சிடென்ட்டையும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு செஸ் காம்படிஷன் நடத்துகிறாங்க. அதில் கேஸ்ப்ரோ இவர் தான் வந்து உலக புகழ்பெற்ற செஸ் சாம்பியன். அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அவர் கூட ஒரு ரோபோவும் வந்து செஸ் விளையாடுது. ஸோ ஃபைனலாக வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரோபோ தான். அது மட்டும் இல்லாமல் யுஎன்ஓ புதுமைகளின் வெற்றியாளன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. மனுஷங்க இல்லாமல் ரோபோட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்தது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். சோஃபியா அப்படிங்கிற ஒரு ரோபோக்கு சவுதி அரேபியாவில் வந்து சிட்டிசன்ஷிப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ரோபோஸ் பற்றின ஓவரால் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.